குறித்து ரொம்ப பயப்படலாம், அடுத்த வருஷத்தை குறித்து ரொம்ப பயப்படலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு இன்னும் வயசாயிட்டு இருக்குதே நான் என்ன பண்ணுவேன். இல்லை இல்லை, இந்த இடத்துல தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுக்கும்போது ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடுகிற வரைக்கும். அப்படின்னா மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும், அதுக்கப்புறம் செழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு பஞ்சம் இருக்காது. ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டியிருக்காது. நான் நம்புறேன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நீங்க இப்படி இருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் கர்த்தர் உங்களை இப்படி வச்சிருப்பாரு. ஆனா ஒரு இடம் தாண்டும், ஒரு வருஷம் தாண்டும், கர்த்தர் சில நாட்களை தாண்டி உங்களை நினைப்பாரு. உங்களை நினைக்காம எல்லாம் இருக்க மாட்டாரு. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இப்படியே இருந்துக்கிட மாட்ட, உன்னை நான் இப்படியே வச்சிருக்க மாட்டேன், நீ குறைவோடவே நீ செத்து போயிடுவேன்னு நினைக்காத. தேசத்துல மழையை கட்டளை இடுகிறதுக்கு ஒரு நாள் வரும், என் கோபத்தை தணிக்க பண்ணுகிறதுக்கு ஒரு நாள் வரும். உங்களை நினைக்கிறதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா செல்லிடத்துல பேசுறாரு, முகமுகமா கர்த்தர் பேசுறாரு. மகளே, நீ இப்படியே இருந்துக்கிட மாட்ட, எத்தனை வருஷம் இப்படி இருந்தாச்சு, இனி வாழ்நாள் முழுக்கவும் நான் இப்படி இருந்துருவேன்னு நீ நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கான மழையை கர்த்தர் கட்டளையிடுகிற வரைக்கும் இப்ப இருக்கிற மாவு குறைஞ்சு போகாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். உங்க வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பது இல்லை. ஹalleluya.